சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் கூலி திரைப்படம் வெளியாக இருக்கு. இந்த படம் வசூலில் மிக பெரும் சாதனை நிகழ்த்தும் என்று எதிர்பார்க்கப்படுது. மேலும் தமிழ் படங்களிலே அதிக வசூல் கொண்ட படமாக கூலி இருக்கும் என நம்பப்படுது. மேலும் தமிழ் படங்களிலே அதிக ஓப்பனிங் கொண்ட படமாகவும் கூலி அமையும் என்று எதிர்பார்ப்பு இப்போ அதிகமாக நிலவிட்டு வருது. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு நிறைய தமிழ் படங்கள் நிறைய சாதனைகளை செஞ்சுருக்கு. அது மட்டும் இல்லாமல் கூலி படம் என்ன சாதனை செய்ய போது, கூலி படத்துடைய ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் அதில் ரஜினியோடைய விண்டேஜ் போர்ஷனை கொண்டு வந்திருக்கிறதா லோகேஷ் சொல்லியிருக்காரு. அதை பற்றியும் வாங்க நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். அதாவது ரஜினிகாந்த் நடிப்பில் நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் 2023ஆம் ஆண்டு வெளியான படம் தான் ஜெயிலர். சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை தயாரித்தாங்க. அனிருத் இந்த படத்துக்கு இசையமைச்சார். முதல்ல இந்த படத்திற்கு எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இல்லை. ஆனாலும் ஜெயிலர் படத்தின் பாடல்கள் மற்றும் ட்ரெய்லர் ரிலீஸ் படத்தின் மீதான எதிர்பார்ப்பை எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. குறிப்பாக இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் ரஜினி பேச்சிற்கு படத்தோட எதிர்பார்ப்பு பல மடங்கு உயர்ந்தது. முன்பதிவும் அமோகமாக இருந்தது. இந்நிலையில் ஜெயிலர் திரைப்படம் முதல் நாளில் மட்டுமே உலகளவில் 85 to 90 கோடி வரை வசூலித்தது. ரஜினியோட படங்களிலே முதல் நாளில் அதிகம் வசூல் செய்த படங்களில் ஜெயிலர் படமும் உண்டு. மேலும் 650 கோடிக்கு மேலே வசூலும் செஞ்சது. தமிழ் திரையுலகிலே அதிக பட்ஜெட்டில் தயாரான படங்களில் ஒன்று 2.0. எந்திரன் திரைப்படத்தோட 2ஆம் பாகமாக இந்த படம் சங்கர் ரஜினி காம்போவில் வெளியானது. லைக்கா இந்த படத்தை மிக பிரம்மாண்டமான முறையில் தயாரித்தாங்க. 2018ஆம் ஆண்டு மாபெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியான இந்த படம் வசூல் சாதனை செஞ்சது. மேலும் இந்த படம் 700 to 800 கோடி வரை வசூலிச்சதாக சொல்லப்படுது. இந்நிலையில் முதல் நாளில் மட்டும் 2.0 80 கோடிக்கு மேலே வசூலிச்சதான். 80 முதல் 90 கோடி இந்த படத்தோட முதல் நாள் வசூல் என சொல்லப்படுது. மேலும் ரஜினி படங்களிலே அதிக எதிர்பார்ப்பு மத்தியில் வெளியான படங்களில் ஒன்று தான் கபாலி. மெட்ராஸ் என்ற திரைப்படத்திற்கு பிறகு ரஞ்சித் ரஜினி இயக்குறார் என்றதும் எதிர்பார்ப்பு அதிகமானது. அதுவும் இந்த படத்தோட ரஜினியோட லுக், படத்தின் டீசர் ரசிகர்கள் மாபெரும் வரவேற்பை பெற்றது. ப்ரீ புக்கிங்கில் மட்டும் இந்த படம் பல கோடி வசூல் சாதனை செஞ்சது. உலக அளவில் ஒட்டுமொத்தமாக 600 கோடி வரை வசூலித்தது இந்த படம். அதாவது முதல் நாளில் 85 கோடி வசூலித்து அசத்தியது. மிக பெரும் ஓப்பனிங் கிடைச்சது இந்த படத்துக்கு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் ஞானவேல் என்ற புது காம்போவில் உருவான திரைப்படம் தான் வேட்டையன். லைக்கா தயாரிப்பில் கடந்த ஆண்டு வெளியான வேட்டையன் திரைப்படம் மிக பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியானது. ஆனால் சற்று கலவையான விமர்சனங்கள் தான் இந்த படம் பெற்றது. இருந்தாலும் வசூலை பொறுத்தவரை வேட்டையன் திரைப்படம் எந்த குறைவும் வைக்கல. முதல் நாளில் மட்டும் வேட்டையன் திரைப்படம் 78 கோடி வரை வசூலித்தது. ரஜினியின் படங்களிலே அதிக ஓப்பனிங் கொண்ட படங்களில் ஒன்றாக அமைஞ்சது. ஒட்டுமொத்தமாக வேட்டையன் திரைப்படம் உலக அளவில் 300 கோடி வரை வசூல் செஞ்சது. அதைத் தொடர்ந்து ரஜினிகாந்த் லோகேஷ் கனகராஜ் என்ற பிரம்மாண்டமான காம்போவில் தயாராகும் கூலி திரைப்படத்தோட ஒட்டுமொத்த வசூல் டார்கெட் 1000 கோடி தான் என்பதில் எந்த சந்தேகமே இல்லை. ஆனால் ரஜினியின் படங்களிலே அதிக ஓப்பனிங் கொண்ட படமாக கூலி அமைய வேண்டும். இந்த படம் 100 கோடி வசூல் செய்ய வேண்டும். முதல் நாளே இந்த படம் 100 கோடிக்கு மேலே வசூல் செய்யும் பட்சத்தில் ரஜினியின் அதிகபட்ச ஓப்பனிங் கொண்ட படமாக கூலி அமையும். இதுவே கூலி படத்தோட முதல் நாள் வசூல் டார்கெட்டாக இருக்கும் என தெரிய வந்திருக்கு. மேலும் கூலி படத்துடைய முதல் நாள் வசூல் என்னவா இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.